சிலருக்குலாம் இருக்காது. அது கோவில் எழுதி போடுவாங்க. புதுசா வந்தவங்க எழுதிக்குவோம். ஓகே. வணக்கம் மேம். வணக்கம் மேம். கலைச்செல்வி மேம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேம். நல்லா இருக்கீங்களா? போர்ட் கிளியரா இருக்குதா இல்ல லைட் கம்மியா இருக்கா? ஏதாவது கிளியரா இருக்கு. கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். சார். ஓகே சார். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். கேக்குது மேடம். வணக்கம் மேடம். கேக்குது மேடம். ஓகே சார். இப்போ நான் இன்னைக்கு வந்து நான் கோவில் லிஸ்ட்டு கொடுக்க போகிறேன். 27 நட்சத்திரங்களுக்கு வந்து இப்போ ஒரு நம்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் நின்று பாதிப்பை கொடுத்தா நம்ம எந்த கோயிலுக்கு எப்போ போகலாம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் கொடுக்க போகிறேன். நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்த கோவில் தான். ஸோ புதுசாக நிறைய பேர் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. புது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்காக தான் இந்த கோவில் லிஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸோ பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் ஐயா தான் சொல்லுவார், எல்லாமே டீட்டெயிலு. நான் வந்து கோவில் லிஸ்ட்டு மாத்திரம் இன்றைக்கி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே மேடம். ஓகே மேடம். சரி. ஸோ நம்ம ஜாதகத்தில் வந்து நமக்கு 27 நட்சத்திரங்கள். இப்போ எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்து தோஷ பாதிப்பை தரும் இல்லைங்களா? ஸோ அந்த கோவிலுக்கு எந்த நட்சத்திரம் தோஷம் வாங்கியிருக்கிறதோ அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் எப்போ போகலாம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் 27 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா? ஒன்பதாம் தேதி இன்னைக்கு 4th டேங்களா? 9ஆம் தேதி தானே இன்னைக்கு? ஆமாம். நட்சத்திர தோஷ நிவர்த்தி கோவில்கள் ஹெட்டிங். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். ஒரு கிரகம் அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து தோஷம் வாங்கியிருந்தா, கெட்டு போயிருந்தா, நீங்கள் வந்து இதுக்கு உண்டான பரிகார கோவில் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர். திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர். இது கும்பகோணம் பக்கம் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். திருவிடைமருதூர் ரொம்ப ஃபேமஸ் கோயில். திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில். இந்த கோயில் எப்போ போகணும்? ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகத்தில் போகணும் மேடம். என்னங்க சார்? ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகம். வெரி குட். ஆயுஷ்மம் துருவம் சித்தம் நாமயோகத்தில் கரணத்தில் பத்திரை கரணம். வெரி குட். ஓகே. ஸோ பத்திரை கரணத்தில் போகலாம். எப்போ போகலாங்கன்னா பத்திரை கரணம். பத்திரை என்ன? அஸ்வினியோட அதிபதி கேது பகவான். அஸ்வினி நட்சத்திரோட அதிபதி கேது பகவான். அவரின் நாமயோகம் வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தம், கரணம் பத்திரை கரணம். ஓகேங்களா? இது இப்போ எங்களுக்கு வந்து நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் வந்து நாமயோகம் தெரியாது, கரணம் தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து என்னைக்கு கிழமைன்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை போகலாம். சரிங்களா? செவ்வாய்க்கிழமை. தெரியாதவங்களுக்கு, இப்போ நாங்கள் திதியோக கரணத்துக்கு ஃபுல் புதுசு, ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் செவ்வாய்க்கிழமை கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு நாமயோகம் தெரியும், பஞ்சாங்கத்தில் பார்க்க தெரியும், கரணம் பார்க்க தெரியும்னா நீங்கள் வந்து நாமயோகம் கரணமே யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக
பரணி நட்சத்திரம். பழையறை, பழையாறை, வடதளி, வடதளி, சோமேசர். ஸோ பரணி நட்சத்திரத்துக்கு வந்து நீங்கள் என்ன நாம என்ன கரணம் போகலாம்? நாமயோகம் வந்து சொல்லுங்க சார். சௌபாக்கியம் யாகதம் சாத்தியம் நவயோகம் தைத்துளை காரணம் வெள்ளிக்கிழமை. வெரி குட் சார், வெரி குட். ஸோ நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து நல்லா தெரியும். பட் நம்ம புதுசாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம அவங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுக்காக நம்ம இது கொடுக்குறோம். பட் நீங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல, சொல்லலாம். ஸோ தைதுளை கரணம் வெள்ளிக்கிழமை. புதுசாக வந்தவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க கிளாஸில்? புது ஸ்டூடெண்ட்ஸ் நந்தகுமார் மேடம். நந்தகுமார் சார் புதுசாக வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. வேறு யாரும் புதுசாக ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஓகே, அவங்க வீடியோ பார்ப்பாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம். எல்லாரும் மியூட் போடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முன்னாடி கோவில் திருப்புகழூர் அக்னீஸ்வரர். திருப்புகழூர், திருப்புகழூர் அக்னீஸ்வரர், அக்னீஸ்வரர். இது வந்து நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அருகில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிருத்திகை வந்து சூரியன் நட்சத்திரம் இல்லைங்களா? ஸோ சூரியனின் கரணம் வனிசை கரணம். நாமயோகம் சொல்லுங்க. சோபனம், அர்த்தனம், சுபம். யாரு? கலைச்செல்வி மேடமா? ஆமாங்க மேம். ஓ சூப்பர் மேடம், வெரி குட். நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க. வெரி குட் மேம். தேங்க்யூ மேம். ஓகே, ஸோ என்ன கிழமை போகணும் சொல்லுங்க. சூரியனுக்கு உண்டான கிழமை என்ன கிழமை? ஞாயிறு. வெரி குட். ஞாயிற்றுக்கிழமை. ஓகேங்களா? அடுத்தது ரோகிணி. ரோகிணி நட்சத்திரத்துக்கு திருநாவலூர் பக்த ஜனேஸ்வரர். திருநாவலூர் பக்த ஜனேஸ்வரர். இது வந்து உளுந்தூர்பேட்டைக்கு அருகில் இருக்குது. உளுந்தூர்பேட்டை அருகில். என்ன நாமயோகத்துல போகணும் சொல்லுங்க. அடிகண்டம் வஜ்ரம் சுக்கிரன் நாமயோகத்துல போகணும் மேடம். திங்கட்கிழமை போகணும் மேடம். தரசை கரணத்துல போகணும். வெரி குட். யார் பேசுனீங்க? வெள்ளிகிரி மேடம். ஓகேங்க சார். ஓகேங்களா? சரி, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சுங்க மேடம்.
அடுத்ததாக மிருகசீரிஷம். மிருகசீரிஷத்துக்கு உண்டான கோவில் ஓசூர் சந்திரமௌலீஸ்வரர், சந்திரசூடேஸ்வரர். ஓசூர் சந்திரசூடேஸ்வரர். ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் ஓசூருங்கிற ஊர்ல இருக்கு. ஓகேங்களா? எப்போ போகலாம் சொல்லுங்க. சுகமம் சித்தி கிராமியம். வெரி குட். கரணம் பவம். ஓகேங்களா? கிழமை எப்போ போகணும்? எந்த கிழமை போகணும்? செவ்வாய். செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாமயோகம் கரணம் பார்க்க தெரியாதவங்களுக்காக. தெரிஞ்சவங்க வந்து பவ கரணம் யூஸ் பண்ணலாம், நாமயோகம் சுகமம் சித்தி பிராமியம் யூஸ் பண்ணலாம். தெரியாதவங்களுக்காக இந்த டீட்டெயில் ஈஸியாக இருக்கணும் அவங்களுக்காக. அடுத்ததாக திருவாதிரை. திருவாதிரைக்கு ஸ்ரீ சோழேஸ்வரர் சேங்காலிபுரம். சேங்காலிபுரம் ஸ்ரீ சோழேஸ்வரர். சேங்காலிபுரம். நம்ம இந்த கோயில்கள்லாம் போயிட்டு நம்ம பரிகாரம் பண்ணோம், தோஷ நிவர்த்தி பரிகாரம்லாம் பண்ணியிருக்கிறோம். சேங்காலிபுரம் ஸ்ரீ சோழேஸ்வரர். திருவாரூர் மாவட்டம் அருகில் இருக்கிறது. ஓகேங்களா? ஓகேங்க மேம். இது எப்போ போகலாம்? திருவாதிரை அதிபதி ராகு இல்லைங்களா? ஸோ என்ன நாமயோகம் சொல்லுங்க. பிரிதி வியாதிபாதம் மகேந்திரம் நாமயோகம். தாளவ கரணம். ஓகே. ஓகே. கரணத்தில் பாலவ கரணம். கிழமையில் சனிக்கிழமை. ஓகேங்களா? சனிக்கிழமை. அடுத்ததாக புனர்பூசம். திருவெண்ணெய்நல்லூர் கிருபாபுரீஸ்வரர். திருவெண்ணெய்நல்லூர் கிருபாபுரீஸ்வரர். சரிங்களா? புனர்பூசம் யாரோட நட்சத்திரம்? குருவோட நட்சத்திரம் இல்லைங்களா? ஸோ குருவோட நாமயோகங்கள் என்ன? சூலம் வரியான் வைகிருதி மேம். வெரி குட். கரணம், குருவின் கரணம் சதுஷ்பாதம். 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 ஓகே, சதுஷ்பாதம். சரிங்களா? சதுஷ்பாதம். கிழமை பார்த்தீங்கன்னா வியாழன். பூசம். பூசத்துக்கு பருதியப்பர் கோவில், தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள பருதியப்பர் கோவில். பூசம் வந்து சனி பகவானின் நட்சத்திரம் இல்லைங்களா? சோ சனி பகவானின் நாமயோகங்கள் என்ன? விஸ்கம்பம் கண்டம் பரிகம்பம். ஓகே. கரணம் கரணம். ஓகே. கிழமை சனிக்கிழமை. ஓகேங்களா?
நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? மேடம் அந்த இடத்துல போர்டு மறைக்குது மேடம், கீழே இப்ப லாஸ்ட் ஆகுது இல்ல லைன். ஓகே, அப்படிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே ஃபைன். சரி சரி சரி. அது கீழே நான் கௌலவம் சனிக்கிழமை போட்டிருக்கேங்க. இந்த லைன் லாஸ்ட் லைன் மறைக்குது இல்லைங்களா? ஆமா மேடம். ஓகே ஓகே சரி சரி. இப்போ தெரியுதுங்களா போர்டு? ஓகே மேடம், இன்னும் கொஞ்சம் கூட தூக்கலாம் மேடம். ஆ ஓகேங்களா? இப்போ ஓகேயா? ஓகேங்க மேடம். ஓகே மேடம். ஆ ஓகே. சரி, நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டோம் மேம். ஆ அடுத்ததாக ஆயில்யம். 9 நட்சத்திரம் ஆயில்யம். சரிங்களா? ஆயில்யத்துக்கு திருபுவன வாசல் விருத்தபுரீஸ்வரர். திருபுவன வாசல் விருத்தபுரீஸ்வரர். புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டைக்கு அருகில். சரிங்களா? ஆயில்யம் யாரோட நட்சத்திரம்? புதன் பகவானோட நட்சத்திரம் இல்லைங்களா? ஸோ புதன் பகவானின் நாமயோகங்கள் என்ன? தீத்தி விருத்தி சிவம். வெரி குட். ஸோ கரணம் கிம்ஸ்துக்னம், கிழமை புதன்கிழமை. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். அடுத்ததாக மகம். மகம் நட்சத்திரம். திருவத்துறை தீர்த்தபுரீஸ்வரர். திருவத்துறை தீர்த்தபுரீஸ்வரர். ஓகேங்களா? இது மகம் நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? கேது பகவானின் நட்சத்திரம் இல்லைங்களா? ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகம் பத்திரை கரணம். ஸோ அந்த ஃபுல் செட்டு ஒர்க்கில் 9 செட்டு திரும்ப அப்படியே தான் ரிப்பீட் ஆகும் திரிகோண நட்சத்திரங்களுக்கு. சரிங்களா? ஸோ பத்திரை கரணம் செவ்வாய்க்கிழமை. அடுத்தது மகத்துக்கு அப்புறமா பூரம். ஓகேங்களா? பூரத்துக்கு தலச்சங்காடு சங்கராண்யேஸ்வரர். பூரம்
தலச்சங்காடு சங்கரான்யேஸ்வரர். பூரம் நட்சத்திரம் சுக்கிர பகவானின் நட்சத்திரம். சுக்கிர பகவானின் நாமயோகங்களான சௌபாக்கியம், வியாகதம், சாத்தியம் நாமயோகம் மற்றும் கைதுலை கரணம். வெள்ளிக்கிழமை. அடுத்ததாக உத்திரம் மேடம் அது நட்சத்திரம் என்ன மேடம் தலச்சங்காடு சங்கரன் சங்கரான்யேஸ்வரர். சங்க சா இங் 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 சங்கம் சொல்லுவீங்களா? சங்கம். ஓகே மேடம். அப்புறம் சங்கரான்யேஸ்வரர். ரா ரா ஓகே மேடம். ரா இன் ஏ ஈஸ்வரர். சங்கரான்யேஸ்வரர். ஓகே மேடம். தேங்க்யூ. அடுத்ததாக உத்திரம். உத்திரம் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். உத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான சூரிய பகவானின் நட்சத்திரம். சோபனம், ஹர்ஷனம், சுபம் நாமயோகம் மற்றும் வனிசை கரணம். வனிசை கரணம் ஞாயிற்றுக்கிழமை. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேங்க மேடம். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரம். செய்யாறு வேதபுரீஸ்வரர். செய்யாறு வேதபுரீஸ்வரர். அஸ்தம் யார் நட்சத்திரம்? சந்திரன் நட்சத்திரம் இல்லைங்களா? ஸோ சந்திரன் நாமயங்களான அதிகண்டம், வஜ்ரம், சுப்ரம் நாமயோகத்தில் போகலாம். கரணமான கரசை கரணத்தில் போகலாம். கிழமைகளில் திங்கள் கிழமை. அடுத்ததாக சித்திரை. திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர். திருவெரும்பூர். போர்ட் கிளியரா தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ப்ளூல எழுதுறது. அது ரெண்டாவது எழுதுனது கொஞ்சம் மங்களா இருக்கு. மங்களா பிளாக் நல்லா தெரியுது மேம். என்னங்க மேம்? பிளாக் நல்லா தெரியுது, ப்ளூ தெரியுது. ப்ளூ வந்து டிம்மா தெரியுதுங்களா? சரி சரி. ஓகே, நான் இது மாத்திரம் எழுதுறேன். எறும்பீஸ்வரர்.
ரொம்ப லைட்டாக தெரியுது. செய்யாறு வேதபுரீஸ்வரர். இது கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு. ஓகே, கிளியரா இருக்குமா? ஓகே, கிளியரா ஓகே, ஃபைன். செய்யாறு வேதபுரீஸ்வரர். சரிங்களா? கரசை கரணம் மற்றும் திங்கட்கிழமை. ஓகே, அடுத்ததாக சித்திரை. சித்திரைக்கு திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர். திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர். இது திருச்சி பக்கம் இருக்கு, திருச்சியில இருக்கு. சித்திரையோட யார் நட்சத்திரம்? செவ்வாய் பகவானின் நட்சத்திரம். செவ்வாய் பகவானின் நாமயங்களான சுகர்மம், சித்தி, பிராமியம் நாமயங்களில் போகலாம். பவ கர்ணத்தில் போகலாம். செவ்வாய்க்கிழமையில் போகலாம். ஓகேங்களா? அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம். மருதமலை, தண்டாயுதபாணி. சுவாதியோட நட்சத்திரம் ராகு பகவானின் நட்சத்திரம் இல்லைங்களா? ஸோ பாலவகரணம், திருதி, வேதிபாத, மகேந்திரம் மற்றும் பாலவகரணம். கிழமைகளில் சனிக்கிழமை. அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம். கபிஸ்தலம், காசி விஸ்வநாதர். கபிஸ்தலம். விசாகம் யார் நட்சத்திரம்? குரு பகவானின் நட்சத்திரம். ஸோ குரு பகவானின் நாமயங்களான சூலம், மரியான், வைத்திரி நாமயகத்தில் போகலாம். சதுஷ்பாத கரணத்தில் போகலாம். மற்றும் வியாழக்கிழமைகள். நோட் பண்ணிட்டீங்களா? மேம் எழுத்து தெரியல. அந்த 16 ஆக கடைசி கடைசி லைன் தெரியலீங்களா? மேடம் மறுபடியும் கடைசியில கீழே இறக்கிட்டீங்க மேடம். ஐயா, அது எப்படி இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் தூக்கணும் மேடம். ஓகே மேம். போதும் மேடம். ஓகே, ஓகேங்களா? ரைட். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணி சரி. இப்போ நம்ம விசாகம் வர பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது அனுஷம். அனுஷத்துக்கு திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர். திருவெற்றியூர், வெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர். இது எங்கன்னா புதுக்கோட்டை டு தேவிப்பட்டினம் வயா. சரிங்களா? புதுக்கோட்டை டு தேவிப்பட்டினம்.
அனுஷம் யாரோட நட்சத்திரம்? சனி பகவானின் நட்சத்திரம் இல்லைங்களா? ஸோ சனி பகவானின் நாமயோகங்களான விஷ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகங்களில் போகலாம் மற்றும் கௌரவ காரணத்தில் போகலாம். கிழமைகளில் சனிக்கிழமை. அடுத்ததாக கேட்ட நட்சத்திரம், திருச்சி உத்தமர் கோவில். ஓகேங்களா? கேட்டை புதன் பகவானின் நட்சத்திரம். ஸோ புதனின் நாமயோகங்களான பிரீத்தி, விருத்தி, சிவம் நாமயோகங்களில் போகலாம் மற்றும் கிம்ஸ்தோத்திரம் கரணத்தில் போகலாம். புதன் கிழமையில் போகலாம். அடுத்ததாக மூலம் நட்சத்திரம். திருவாரூர் பாமணி நாகநாதர். திருவாரூர் பாமணி நாகநாதர். மூலம் நட்சத்திரம் கேது பகவானின் நட்சத்திரம். ஸோ ஆயுஷ்மான், துருவம், சித்தம் நாமயங்களில் போகலாம் மற்றும் பத்திரை கர்ணத்தில் போகலாம். கிழமையில் செவ்வாய்க்கிழமை. அடுத்ததாக பூராடம். கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர். கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர். தஞ்சாவூர் அருகில். இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் பக்கம் இருக்குது. கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர். பூராடம் சுக்கிரன் நட்சத்திரம். அதனால் சுக்கிரனின் நாமயங்களான சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம் நாமயங்களில் போகலாம் மற்றும் தைதுளை கரணத்தில் போகலாம். வெள்ளிக்கிழமையில் போகலாம். நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே மேடம். அடுத்தாக உத்திராடம். உத்திராடத்துக்கு குற்றாலநாதர். குற்றாலநாதர். குற்றாலீஸ்வரர் சொல்லுவாங்க இல்லையா? குற்றாலீஸ்வரர் சிவன் கோவில். உத்திராட நட்சத்திரம் யாரோட? சூரிய பகவானின் நட்சத்திரம் இல்லைங்களா? ஸோ சோபனம், ஹர்ஷனம், சுபம் நாமயோகம் மற்றும் வனிசை கரணம் ஞாயிற்றுக்கிழமை. மேடம் இது எந்த ஊர்ல இருக்கு மேடம்? குற்றாலங்க. குற்றாலம் ஃபால்ஸ் இருக்குங்க இல்லையா? குற்றாலம். ஓகே ஓகே. குற்றாலம். இல்ல நீங்க அதை எழுதி போடல, அதான் கேட்டேன். அங்க மேல சார் குற்றாலம். ஓகேங்களா? ஓகே மேடம். வனிசை கரணம் ஞாயிற்றுக்கிழமை. அடுத்ததாக திருவோணம்.
திருவோணத்துக்கு திருமுல்லை வாயில் மாசிலா மணீஸ்வரர். திருமுல்லை வாயில் மாசிலா மணீஸ்வரர். இது வந்து சென்னை. எங்க இருக்குன்னா சென்னை. திருமுல்லை வாயில்கள்ல சென்னையில் ஒரு இடம், சென்னை அருகில். இது திருவோணம் வந்து சந்திரன் நட்சத்திரம் இல்லைங்களா? ஸோ சந்திரன் நாமயங்களான அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் நாமயங்களில் போகலாம் மற்றும் கரசை கரணத்தில் போகலாம். கிழமைகளில் திங்கள் கிழமை போகலாம். அடுத்ததாக அவிட்டம் கொடுமுடி மகுடேஸ்வரர். அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம். ஸோ செவ்வாய் நாமயங்களான சுகர்மம் சித்தி பிராமியம் நாமயங்களில் போகலாம். பவகர்ணத்தில் போகலாம். கிழமையில் வந்து செவ்வாய் கிழமையில் போகலாம். அடுத்ததாக சதயம். சதயத்துக்கு உண்டான கோவில் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர். அமிர்தகடேஸ்வரர். இது மயிலாடுதுறை அருகில் உள்ளது. மயிலாடுதுறை, கும்பகோணம் மயிலாடுதுறை அருகில் உள்ளது. சதயம் வந்து யாட நட்சத்திரம், ராகுட நட்சத்திரம் இல்லைங்களா? ஸோ ராகுட நாமத்தான பாலவ கரணத்தில் போகலாம். திருதி வேதிபாதம் மகேந்திரத்தில் போகலாம். சனிக்கிழமையில் போகலாம். இதில் ரொம்ப கீழே எழுதலாம், தெரிய மாட்டேங்கிறீங்க. ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஓகே மேடம். நோட் பண்ணியாச்சுங்க மேடம். பூரட்டாதி. புரட்டாதி கூட்டாளு திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர். திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர். திருக்குமரை திருக்கோளிலிநாதர் பிரம்மபுரீஸ்வரர். திருக்கோளிலிநாதர்பாங்க, பிரம்மபுரீஸ்வரர், ரெண்டு பேர் இருக்கு. இது வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு அருகில் இருக்கு. திருவாரூர் மாவட்டம். திருக்குவளைங்கிறது ஊர் பெயர். புரட்டாதி வந்து குருவின் நட்சத்திரம். ஸோ குருவின் நாமயங்களான சூலம் மரியான் வைதுருதி நாமயோகத்தில் போகலாம். சதுஷ்பாத கரணத்தில் போகலாம். வியாழக்கிழமையில் போகலாம். அடுத்ததாக உத்திரட்டாதி. திருநாங்கூர் மதங்கீஸ்வரர். மதங்கீஸ்வரர். ஸோ உத்திரட்டாதி சனி பகவானின் நட்சத்திரம். ஸோ சனியின் நாமயங்களான
விஸ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகம் கௌரவ கரணம் மற்றும் சனிக்கிழமையில போகலாம். அடுத்ததாக கடைசியாக ரேவதி. ரேவதிக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். திருச்செங்கோடு மலைமேல் இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர். ஸோ ரேவதி நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? புதன் பகவானின் நட்சத்திரம் இல்லைங்களா? ஸோ புதனின் நாமயோகங்களான பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் போகலாம் மற்றும் கரணமான கிங்ஸ்தக்கரம் கரணத்தில் போகலாம். புதன் கிழமையில போகலாம். எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சுங்க. ஓகே, இதெல்லாம் 27 நட்சத்திரத்துக்கும் கொடுத்தாச்சு தோஷ நிவர்த்தி கோவில்கள். ஸோ உங்களுக்கு வந்து எந்த நட்சத்திரம் தோஷம் வாங்கியிருக்குதோ நெகட்டிவாக இருக்குதோ அந்த கோயில்களுக்கு போயிட்டு நீங்கள் சொன்ன அந்த நாளில் கிழமையில் கரணத்தில் நாமகம்லாம் சொன்னோம் இல்லையா, அதில் போய் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம். பரிகாரம் வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு என்ன முடியுமோ உங்களால். இப்போ நீங்கள் உங்களால் சகஸ்ரநாம அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் பண்ண முடிஞ்சதுன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளாக போய் நீங்கள் ஒரு தேங்காய் பழம் பூ வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம். வஸ்திர தானம் பண்ணலாம். எண்ணெய் வந்து தானம் பண்ணலாம். நீங்கள் என்ன உங்களால் என்ன முடியுமோ சிம்பிளாக உங்களோட தகுதிக்கு ஏற்ப நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். இறைவன் எல்லா கோரிக்கையும் வந்து ஏற்பார். இறைவனுக்கு தெரியும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்தபடி நீங்கள் உங்கள் கோரிக்கையை வைக்கலாம். கண்டிப்பாக அதற்கு கைமேல் பலன் உண்டு. சரிங்களா சார்? ஓகே மேடம். குருஜி சார் இருக்கீங்களா? இருக்கும். இல்லை முடிஞ்சதா? முடிஞ்சது சார். சரி, மணி 8 ஆச்சு. என்ன சார்? ஓகே. சரிங்க சார். நான் கட் பண்ணிக்குவா சார்? தாராளமா. சார் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம். ஓகேங்க வெல்கம்.